இவன் புக் பண்ணும்போதே என்னடா வாழை புக் பண்றியா, எதனா காஸ்ட்டை பத்தி இருக்க போதுரா, ஏன்னா அவர் நார்மலா அந்த சப்ஜெக்ட் தான் எடுப்பாருன்னு நினைச்சு தான் யோசிச்சேன். சமூகத்துக்கு மெயினான விஷயம் சாப்பாடை வேஸ்ட் பண்ண மாட்டீங்க இந்த படம் பாத்தீங்கன்னா நான் சொல்றேன். லாஸ்டா அப்படியே நம்ம அழுவ வர மாதிரியே போகாம பேச முடியல, அந்த அளவுக்கு இருக்கு. சந்தோஷம் சினிமாட்டோகிராஃபியும் வேற லெவலா இருக்கும், பக்காவா இருக்கும், பயங்கரமா இருக்கும். மாளிகை செல்வராஜ் தான் இந்த படத்தை எடுத்திருக்காருன்னு நினைச்சு நீங்க வரவே வராதீங்க படத்தை. நல்லா எடுத்து அவர் வாழ்ந்துருக்காருங்க, அந்த படத்துல அவர் வாழ்ந்துருக்காரு. அண்ணா பிரிச்சுட்டீங்க, இந்த படத்துல வந்து உண்மை சம்பவத்தை தான் பிரிச்சு மேய்ஞ்சிருக்கீங்க. நல்ல படங்கள் எதிர்பார்க்குறது நம்ம இந்த படம் கண்டிப்பா வந்து திருப்தி படுத்தும். கண்டிப்பா சொல்றேன், அழ வைக்கும். அதாவது மாரி செல்வராஜ்னாலே ஒரு கிராஃப்ட் ரெடி பண்ணுவாருங்க. அதாவது ஒரு அந்த இயற்கை சூழல், ஒரு ஆடு மாடு, ஒரு பூச்சி, அது கூட அது காட்டுற கேமரா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வரும். ஒரு சாப்பிட்ற சாப்பாடு, ஒரு வேலை சாப்பாடு எவ்வளோ இதுன்னு சொல்லிட்டு இந்த படம் பார்த்தா புரியும். கண்டிப்பாக அழ வைக்கும் அந்த படம். செம்ம மியூசிக்லாம் வேற லெவல் பிரதர். மாரி செல்வராஜ்லாம் என்ன சொல்றது, எல்லாரும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாங்க. எனக்கும் ஆசையாக ஒரு கட்டி பிடிக்கணும் போல. இந்த படத்துல காஸ்ட் பத்தி ஏதாவது பேச? இல்லை ஆக்சுவலா இவன் புக் பண்ணும்போதே என்னடா வாழை புக் பண்றியா, எதனா காஸ்ட்டை பத்தி இருக்க போதுரா, ஏன்னா அவர் நார்மலா அந்த சப்ஜெக்ட் தான் எடுப்பாருன்னு நினைச்சு தான் யோசிச்சேன். பட் அந்த பத்தி எதுவுமே எடுக்கல. இது என்னன்னா ஒரு கிராமத்துல வாழ்றவங்களோட கஷ்டங்கள், அந்த படிக்கணும்னு ஆசைப்படுற குழந்தைகள், பட் வறுமை நிலையால அவங்க வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே ஆனால் ஒரு வேலைக்கு போயே ஆகணும். அது என்ன வேலையை காட்டுறாங்கன்னா இந்த வாழைக்காய் சுமக்கிற வேலை. பசங்களுக்கு படிக்கணும்னு ஆசை, ஏன்னா சின்ன வயசுல என்ஜாய் பண்ற வயசுல அவங்க கஷ்டப்படணுன்ற ஒரு நிலைமைக்கு பேரண்ட்ஸும் தள்ளுறாங்க, சிச்சுவேஷனும் அப்படிதான் இருக்கு. அதை விவரிச்சு சூப்பரா எடுத்திருக்காரு படத்தை. அதுல என்னன்னா அந்த பசங்களுக்கும் அந்த டீச்சருக்குமான ஒரு பாசமா இருக்கும். அந்த சீன் வந்து சூப்பரா எடுத்திருக்காரு. ஆக்சுவலா அந்த காலத்துல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸ் அப்படிதான் ஒளிஞ்சு நின்று பார்ப்பாங்க. அந்த கதையெல்லாம் சூப்பரா எடுத்திருக்காரு. அதே மாதிரி இதுல என்னன்னா சில அரசியல்வாதிகள் இன்னும் இருக்காங்க இந்த ஊர் உலகத்துல. என்னன்னா நான் வந்து உனக்கு காலை உணவு கேட்டனா, மதிய உணவு கேட்டனா, நான் வந்து இலவச பஸ் பாஸ் கேட்டனா, நான் வந்து 1000 ரூபாய் கேட்டேன், இந்த மாதிரி பேசுற அரசியல்வாதிகள் ஃபர்ஸ்ட் இந்த படத்தை வந்து பார்க்கணும். ஏன்னா நம்ம சிட்டி சைடை வச்சு பேசிட்டு இருக்கோம், இங்க யாருக்கும் கஷ்டம் இல்ல, எல்லாருக்கும் காலைல சாப்பாடு இருக்குன்னு. ஆனா இன்னுமே கிராமத்து சைட்ல போனீங்கன்னா அங்கங்க ஒரு வேளை சோறுக்கு கஷ்டப்படுறவங்க இன்னுமே இருக்கான். அங்கங்க 1 ரூபாய் தருவாங்களா, 10 ரூபாய் தருவாங்களா, வருமானம் ஏறுமா அப்படின்னு கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. அந்த வலி வேதனைகளை வந்து சூப்பரா காட்டியிருக்காரு டிரெக்டர். ரியலி ஹேட்ஸ் ஆஃப். இதை வந்து என்னன்னா இப்போத்தி ஜென்ரேஷன்ஸ் கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா இப்போத்தி ஜென்ரேஷன் என்ன பண்ணுதுன்னா, எனக்கு iPhone 13 வேணும், இல்ல iPhone லேட்டஸ்ட் மாடல் வேணும்னு 5 நாள் அழுகுறான் அம்மா அப்பா கிட்ட. அவங்களும் வீட்டுல இருக்கிற நகைகளை தூக்கி போய் அடமானம் வச்சு வாங்கி தராங்க. இல்லைன்னா எனக்கு KTM பைக் வேணும்னு அழுகுறான். அவங்க வாங்கி கொடுத்த அத்தனை நாளையும் என்ன பண்றான்னா எத்தனை போய் ஆக்சிடென்ட் பண்ணி செத்து போறான். ஸோ இந்த ஜென்ரேஷன் வந்து பார்க்கணும், அடடா அங்கங்க பாடுறா பசங்க எவ்வளோ கஷ்டப்படுறானுங்க, ஸ்கூலுக்கு போறதுக்கு கஷ்டப்படுறானுங்க, வேலைக்கு போறானுங்க, 1 ரூபாய் சம்பாதிக்க, ஒரு வேளை சோறு கஷ்டப்படுறானுங்க. ஆனா நம்ம எவ்வளோ செல்வாக்கா இருக்கோம், ஜாலியா இருக்கும். ஸோ இதெல்லாம் நினைச்சு அவனுங்க வந்து பேரண்ட்ஸ்க்கு ஒத்துழைக்கணும், பேரண்ட்ஸை டார்ச்சர் பண்ணக்கூடாது. அந்த ஜென்ரேஷன், அந்த மனபாகத்தில் இருக்கிற கிட்ஸ்லாம் வந்து இந்த படத்தை பார்க்கணும். பெற்றோர்களும் 100% வந்து இந்த படத்தை பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து நம்மளோட கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்துறோம். அவன் கேட்குறதெல்லாம் உடனே வாங்கி கொடுத்துறதுனால தான் அவன் போய் 7:30 முடிச்சிடறான். ஸோ அவனோட வந்து பார்க்கும்போது தான் அவனுக்கு இந்த வலி வேதனை எல்லாமே தெரியும். சூப்பராக எடுத்திருக்காங்க. சந்தோஷ் நாராயணன் மியூசிக்லாம் எப்பா அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒரு அந்த வலிகள் வேதனைகள் நிறைந்த ஒரு படம் அருமையா எடுத்திருக்காங்க. கண்டிப்பா இருக்குங்க. ஏன்னா மாரி செல்வராஜ் வந்து இது வந்து அவர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு நினைக்கிறேன். ஒரு அதுதான் போட்டாரு, மனுஷனால மட்டும்தான் வந்து இப்படி பண்ண முடியும். அவரோட கசினோட படம் தான் அந்த மாதிரி ஒரு லிங்க்ல போட்டாரு. எப்படி சொல்றது, யாரும் தடுக்க முடியாதுங்க. லாஸ்ட்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு கிளைமேக்ஸ். அந்த கிளைமேக்ஸ்ல வந்து அவர் மென்ஷன் பண்ணிடுறாரு, இது வந்து ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் மாதிரி தான் போட்டிருக்காரு. சமூகத்துக்கு மெயினான விஷயம் சாப்பாடை வேஸ்ட் பண்ண மாட்டீங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா நான் சொல்றேன். ஒருவேளை அந்த பையன், ஒரு சின்ன பையன் வந்து சாப்பிட்றதுக்கு பசி பயங்கரமா இருக்கும், அவங்க அக்கா செத்துட்டு இருப்பாங்க, இருந்தாலும் அந்த பசி கொடுமை வந்து சாப்பிடுவான். அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அழுதுறீங்க. சமுதாயத்துக்குன்றது வந்து சமுதாய கருத்துன்றது வேற, ஒரு வலி வேதனையை சொல்லியிருக்காரு. இதுல கருத்துனா நான் அந்த வலி தான், அந்த ஸ்டூடெண்ட்ஸோட வலி. ஒரு என்ஜாய் பண்ற வயசுல அவன் வந்து வேலைக்கு போய் கஷ்டப்படுறான், அவனோட வலி வேதனைகளை வந்து அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்தாச்சு வர ஜெனரேஷனும் வர ஸ்டூடெண்ட்ஸும் திருந்திக்கணும்ன்றதுதான் ஒரு கதையை தவிர்த்து பெரிய தப்பு தப்பா பேசுறானுங்களே அவங்க எல்லாம் வந்து பாருங்க. என்ன சொல்றது, 1000 ரூபாய் கொடுத்திய மக்களை வந்து இதுவா மாத்துறீங்க. பொலிட்டிஷியன்ஸ்கான படமாவும் இருக்கு. ஆப்வியஸ்லி பொலிட்டிஷியன்னா ஒரு பொலிட்டிஷியன் தான். இந்த நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கணும் இந்த படத்தை. தனிப்படம்னா அவரோட ஒரு வாழ்க்கையை பதிவு பண்ணியிருக்காரு, அவர் நடந்த இன்சிடென்ட் பதிவு பண்ணியிருக்காரு, அது நல்லா பண்ணியிருக்காரு. சினிமாட்டோகிராஃபியோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு முக்கியமான படமா இருக்கு. ஒரு கதையை நரேட் பண்ணியிருக்காரு. வெறும் அந்த எதிர்பார்ப்போட நீங்க படத்தை பார்க்கலாம். சரி, நீங்க மாரி செல்வராஜுக்கு ஒரு ஐடென்டிட்டி நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க இல்லையா, அதை நீங்க விட்டுறலாம். அதை நீங்க விட்டுட்டு நீங்க ஒரு படமா வந்து பாருங்க. மாளிகை செல்வராஜ் தான் இந்த படத்தை எடுத்திருக்காருன்னு நினைச்சு நீங்க வரவே வராதீங்க படத்தை. பாலே ஒரு படம் பார்க்கணும், நல்ல படம் பார்க்கணும்னு நினைச்சு வந்து பார்த்து பார்க்கலாம்.
ஏன்னா ஒரு ஐடென்டிட்டி நம்ம எல்லாமே கிரியேட் பண்ணியிருக்காங்க இல்லையா, இது இவ்வளோ நாளும் ஒரு ஏற்கனவே வந்து படங்கள் கிரியேட் பண்ணியிருக்கு இல்லையா, அந்த ஐடென்டிட்டியை பிரேக் பண்ண மாதிரி தான் தெரியுது எனக்கு. நல்லா இருக்கு, அது எல்லாமே ரொம்ப கனெக்ட் பண்ண முடியுது. எல்லாரும் சைல்ட்ஹுட்ல ஒரு டீச்சர் மேல ஒரு க்ரஷ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நல்லா இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஃபீலிங். எல்லாரும் என்கிட்ட கேட்கும்போது எனக்கு சொல்ல தெரியல, பட் நல்லா இருக்கு படம், பாருங்க. மியூசிக் அருமையான மியூசிக், பாட்டு கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி இருந்தது, கொஞ்சம் அந்த லென்த் குறைச்சிருக்கலாமோன்ற மாதிரி தோணுச்சு. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் டிராகியா தெரிஞ்சுது, பட் தட்ஸ் ஓகே, அது நம்ம அதை டாலரேட் பண்ண முடியுது, நல்லா இருக்கு படம். தெளிவா 1000 பொய் சொல்லுவான், 1000 உண்மையாக சொல்லுவான், எல்லாத்தையும் நீங்கள் கேட்டு வந்து நீங்கள் சொல்ல முடியாதுல்ல. படத்தை பார்த்தா சொல்லலாம். படத்தை பார்க்கும்போது பூஸ்வம் தெளிவா நாங்கள் எதிர்பார்த்தது வேற, உள்ள ஸ்க்ரீன் எதிர்பார்த்தது வேற. ஒவ்வொரு சிங்கிள் ஷாட்டும் வந்து ஃப்ரேம் வைக்கும் போது எந்தெந்த ஆங்கிளில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது. ஒவ்வொரு சீனும் வந்து எங்களுக்கு வந்து அண்ணங்கிட்டேருந்து இந்த சீன்ஸ் வந்து நாங்கள் எதிர்பார்க்கல. உள்ளுக்குள்ளே என்னென்னா சின்ன குழந்தைங்களும் சரி, ஆர்டிஸ்டும் சரி, ஒரு எஃபெக்டில் நாங்கள் எதிர்பார்த்து நாங்கள் உள்ளே போகவே இல்லை. பக்காவாக இருந்தது. நீங்கள் உள்ளே போய் பாருங்கள். ஏன்னா இந்த படத்தை வந்து அவார்டு கன்ஃபார்மாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுமாரி இருக்குது ஒவ்வொரு சீனும். மியூசிக் சொல்ல தேவையில்ல. ஆனால் பிரிச்சிட்டிங்க. இந்த படத்தில் வந்து உண்மை சம்பவத்தை தான் பிரித்து மேய்ஞ்சிருக்கீங்க. அரசியல் இல்லை, எல்லாமே நாங்கள் சொல்லிட்டோன்னா கேஸ்ட் இல்லை தெளிவா. அரசியலை பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மலாக போய் பார்க்கலாம், நார்மலாக போய் எஃபெக்டட் உண்டு. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ உள்ளுக்குள்ளே இருக்குது. ஆனால் ட்விஸ்ட்டில் அழுதுருவீங்க. நிறைய ட்விஸ்ட் இருக்குது. நீங்கள் அழுதிங்களா இந்த படம் பார்க்கும்போது? எங்களை புல் அடிச்சுது தெளிவா. ஒவ்வொரு எஃபெக்டும் வந்து புல் அடிச்சிச்சு. சொல்ல முடியாது எஃபெக்ட் உள்ளுக்குள்ளே. நாங்களே எல்லா கதையும் சொல்ல முடியாது. ஓகேங்களா? நாடா அவன் எல்லா கதையும் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் உள்ளே போய் இன்னும் 2 days வெயிட் பண்ணுங்கள். கலெக்ஷன் தர மாட்டேங்கும். சொசைட்டிக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு குழந்தையுடைய தாக்கம் உண்மை சம்பவம் தூத்துக்குடி மாவட்டத்தில் நடந்தது. அந்த எஃபெக்டில் தான் உண்மை சம்பவத்தை யாராலையும் எடுக்க முடியாது. அண்ணனில் மட்டும்தான் உண்மை சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் தான். இவர் வந்து எவருக்கும் பட மாட்டார். ஆடியோ லஞ்சில் சொல்லியிருந்தார். ஓகேங்களா? ரஞ்சித் அண்ணாவை சொல்லியிருந்தார், வா நானே பவுடுவோம்பா, இவனத்துக்கு பவுட மாட்டேன் அப்படின்னு. தில்லு இருந்தால் மட்டும்தான் இறங்கி வேலை பார்க்க முடியும். அண்ணன் தரமாக வேலை பார்த்துருக்கு இந்த ஸ்க்ரீனில். லாஸ்ட்டாக விட நம்ம அழுவ வர மாதிரியே போகாமல் பேச முடியல, அந்த அளவுக்கு இருக்குது. படம் சூப்பராக இருக்கும், வேற லெவல்னு. ஆமாம், எக்ஸாக்டாக அப்படிதான், எக்ஸாக்டாக இதாக இருக்குது. மாரிசெல்வராஜ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் மாதிரி இருக்குது. சந்தோஷம் சினிமாட்டோகிராஃபி வேற லெவலாக இருக்கும், பக்காவாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். ரொம்ப தாக்கமாக அழுகுற மாதிரி இருக்குன்றாங்க படம். ஆமாம், அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் அதுக்கு அதே மாதிரி ஃபஸ்ட்டாக செம்ம லவுடாக இருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கும். செம்ம அழகாக கொண்டு போயிருப்பாரு. டுவர்ட்ஸ் தென் அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி வெளியே வரப்போ எல்லாம் சைலண்டாக தான் வந்துட்டு இருந்தோம். அந்த மாதிரி ஐயோ அதான் அவங்களாம் எப்படி நடிச்சாங்கன்னு தெரியல, செமையாக நடிச்சிருந்தாங்க. ஆன்சர் கொஞ்சம் ஓவர் ஷேடோ பண்ணிடுவாங்களோன்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். அப்படிலாம் இல்லை, பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. கரெக்ட். ஆமாம், இல்லை அது பார்க்கும்போது தான் தெரிஞ்சு. ஸோ அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி நான் பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. நிறைய படம் பண்ணியிருக்காரு. மற்ற படத்துக்கும் இந்த படத்துக்கும் என்ன வித்தியாசமாக பண்ணியிருக்காரு? உண்மையாக சொல்ல போனால் அப்படியே அந்த ஒருத்தர் கேட்ட மாதிரி தான். பரியரும் பெருமாளுக்கு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே மாரிசெல்வராஜ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் மாதிரியே இருந்துச்சு. தான் பட்ட கஷ்டத்தை அப்படியே சொல்லியிருக்காப்ல அண்ணன். அது உண்மையாக போயன்னு தெரியாது. ஆனால் கதை சிறப்பாக இருக்குது. அண்ணன் வந்து எப்படி சொல்கிறாருன்னு தெரியுன்னா, இந்த படத்தை முதல்ல பார்க்கணும், 2வது படத்தை வந்து கர்ணனை பாருங்க, 3 வந்து பரியர் பெருமாளை பாருங்க, 4 மாமன்னனை பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. அது கரெக்டாக பொருத்தமான ஒரு படத்தை வந்து அண்ணன் வந்து சிறப்பாக பண்ணியிருக்காப்ல. இவரோட மனநிலையை பொருத்தம்னா எப்படி வந்து இவரை டிஃபெண்ட் பண்ணுறானே தெரியல, ஆனால் சிறப்பாக பண்ணியிருக்காப்ல. ஐ லவ் யூ மாரி செல்வராஜனா, அதான் ஒரே வார்த்தை சொல்ல முடியும். சிறப்பாக அவருடைய எமோஷனலாக அவருடைய இதை அழுதுட்டேன், அவ்வளோதான், வேற ஒன்றுமே சொல்ல முடியாது. அந்த படம் வந்து சரியான ஒரு வழியை வந்து மொத்தம் பார்க்குறவனை வந்து சிரிக்கவும் செய்து அழுகவும் வைக்குது. அப்படிப்பட்டவரை சிரிப்பும் இருக்கு, அழுகும் இருக்கு. நல்லா பாருங்க, படம் வெற்றி பெற என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். டீச்சருடைய அந்த கிரஷ் வர மாதிரி இருக்குல்ல, அதான் சிரிப்பு. ஆமா, அதுக்கப்புறம் அடுத்து வந்து இன்டர்வலுக்கு பிறகு வழியில் உணர்ந்தது இருக்குது, சிறப்பா இருக்குது. கடைசியில் வந்து அதாவது வேலைக்கு போறாங்க வீட்டில், அந்த ஊர்காரவங்க எல்லாமே ஒரு வாழை மரத்தில் வந்து அந்த வேலை செய்யறது மட்டும் தான் வாழ்க்கை, வேற எதுவுமே கிடையாது. படம் எப்படி ப்ரோ இருக்கு? படம் நல்லா தான் இருக்கு, நல்லா எடுத்து அவர் வாழ்ந்துருக்காருங்க. அந்த படத்தில் அவர் வாழ்ந்துருக்காரு. தியேட்டரில் பார்த்தா படம் பார்க்குற ஃபீலே வரும். இதே யதார்த்தமாக பார்ப்போம்ல, அந்த மாதிரியே எடுத்துருக்கு. இப்போ நான் ஜாதி ரீதியாக பார்த்தா அது ஜாதி, நான் கேஷுவலாக பார்த்தா கேஷுவலாக. அது உண்மையாக நடந்ததை சொல்கிறாரு. ஆனால் சில பேர் வந்து அது கேஸ்ட் ரீதியாக அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அவருடைய நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. ஆமாம், லாஸ்ட்டில் வந்து ஃபுல்லாக சைலண்ட்டு, தியேட்டர் ஃபுல்லாக சைலண்ட்டு. சில படத்தில் வந்து சிரிச்சுட்டு பேசிட்டு வருவாங்க, ஒரு மாதிரி அந்த படத்தை அதுலேருந்தே வந்துட்டாங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு, படம் நல்லா இருந்துச்சு. மியூசிக்லாம் ஃபுல்லாக எல்லாமே நல்லா இருந்துச்சு, லேகே இல்லை, ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு, படம் நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம், ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி எடுத்திருக்காங்க. மாரி செல்வராஜ் சார், நீங்கள் வந்து பெரிய மாஸ் ஹீரோலாம் கிடையாது, பெரிய மாஸ் வில்லனும் கிடையாது. வாழை
வாழை படத்துக்கு வாழை டீமுக்கு வாழ்த்துக்கள். படம் செம்மையா இருக்கு, கண்டிப்பா தேட்டர்ல வந்து பாருங்க. முதலாளிங்கெல்லாம் வந்து லேபர்ஸை வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, ஒரு மனுஷனாங்களும் மதிக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற விஷயம் தான் இருந்தது. கேஸ்ட் எதுவும் தெரியல எனக்கு, அது தெரியல. ரொம்ப எமோஷனலாக இருக்குன்னு ஆமாம், செகண்ட் ஹாஃப் ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. படம் முடிஞ்சோடனே எல்லாம் அப்படியே சைலண்ட்டாக அமைதியாக வெளியே இருந்து வந்தாங்க. பின் ட்ராப் சைலண்ட் இருந்துச்சு. இந்த புயல் அடித்து ஓஞ்சா மாதிரி ஒரு ஃபீல் படம் பார்த்து முடிச்சது. லாகா இருக்குங்களா படம்? லாக்லாம் இல்லை, ரொம்ப ஸ்மூத்தாக போகுது படம், எங்கேஜிங்காக இருக்குது. சாங்ஸ்லாம் எப்படி? சந்தோஷ் நாராயணோட அந்த பாட்டு ஒன்று இருக்குது, அந்த டீச்சர் போர்ஷனில் ஒரு பாட்டு, அது ரொம்ப சூப்பராக இருந்தது. அதாவது கடைசியாக ஒரு பாட்டு ஒன்று வருது, அந்த ட்ரெடிஷ்னல் பாட்டு மாதிரி ஒன்று இருந்தது, அது சூப்பராக இருந்தது. இந்த படம் மூலியமா என்ன சொல்ல வராரு சொசைட்டிக்கு மாரி செல்வராஜ்? என்ன பெயின் தான், அந்த மாதிரி ஒரு சமுதாயம் வந்து இந்த பெயினில் இருந்திருக்காங்க அப்படின்னு இருக்குது. அவ்வளோதான் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ரொம்ப எமோஷ்னலாக, அதாவது நம்ம அந்த கேரக்டர்ஸ் கூட ரொம்ப கனெக்ட் பண்ணிக்கிறதுனால நம்ம கேரக்டர்ஸ் ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப இயற்கையாகவும் காட்டினனால நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த கேரக்டர் கூட கனெக்ட் பண்ணிக்கிறோம். அப்போது அந்த கேரக்டருக்கு நடக்கிற துயரம் வந்து நம்மளை வந்து ரொம்ப பாதிக்குது. கேஸ்ட் விஷயம் மாதிரி எதுவும் சொல்லலை, ஆனால் முதலாளித்துவத்தை வந்து அடிப்படையாக வச்சு தான் எடுத்திருக்காங்க. அவங்க எப்படி வந்து ஒரு உழைப்பை வந்து எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான். ஸ்டூடெண்ட் டீச்சர் லவ் போர்ஷன் வந்து ரொம்ப ஓவராக இல்லாமல் நம்மளுக்கு வந்து சட்டிலாக தான் இருக்குது. ஒரு க்ரஷ்ஷு அப்படி தான் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. மியூசிக் ரொம்ப சூப்பராக இருந்தது, மியூசிக் ரொம்ப ரூட்டடாக இருந்தது. நம்மளுக்கு அதான் அந்த மண்ணின் இசைன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி கரெக்டாக இருந்தது. ஒரு ரியலிஸ்டிக்காக ஒரு ஊரில் எப்படி இருப்பாங்க, எந்த மாதிரி ஒரு பையன் வந்து ஸ்கூல் படிப்பான், எந்த மாதிரி ஒரு கனெக்டாக இருவாங்க, எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. ரியலாக நடக்கிற விஷயத்த இது பண்ணுறாங்க. அது கேஸ்ட்டாக எந்த கேஸ்ட்டை சொல்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது, பட் மேக்கிங்காக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பொலிட்டிக்கலாக என்ன பண்ணுறாங்கலாம் எனக்கு தெரிலங்க. படம் மாரி செல்வராஜ் சார் வந்து இது பண்ணுவாங்க, பக்காவாக எடுத்திருக்காங்க, அதை போய் பார்க்கணும்.